டே ஒன்னோட ரவுண்ட் ஒன் மேட்ச்சு டிஎம்ஆர் புரம் விசஸ் உப்பிலியக்குடி. டாஸை வின் பண்ணி டிஎம்ஆர் புரம் வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 5 பவுலும் யூஸ் பண்ணும், 2 ஓவர் பவர் பிளே. காற்று வேறு அதிகமாக கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் அதிகமாக இங்கே ஃபேவர் இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்கும் இதுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பேட்டில் டிப்பானா வந்து தேர்ட் மவுண்ட்டாக கண்டிப்பாக 4 போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உப்பிலியக்குடிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா நம்ம பிரதீபன் ராம பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஎம்ஆர் போகிறதுக்கு ஓப்பனிங் பவுலரா கோவிந்த்ராஜ். ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட கோவிந்த் ஸ்ட்ரைக்ல, ராம் நான் ஸ்ட்ரைக்ல, பிரதீப், அருண் ஸ்ட்ரைக்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன். யாக்கர் டெலிவரி கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும், ஓடலை எதுவும். டாட் பால், முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கோவிந்த். செகண்ட் ஒன் அவுட் சைட் ஏஜ், கேப்ல போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. இன்னும் பால் எடுக்கல, கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. குட் ஸ்டாப், ஈஸி டபுள். தேர்ட் ஒன் குட் ஷாட், சரியான ஹைட்ல போயிருக்கு, லாங் ஆன்ல. ஒரு 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அருமையா லைன்ந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க வீரமணி. குட் கேட்ச். இந்த இன்னிங்ஸ்ல முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துக்கலாம் சொல்லலாம் கோவிந்த். ராமோட விக்கெட் அந்த நேரத்தில். ஒன் ரன் பேட்ஸ்மேன் பிரவீன் ஸ்ட்ரைக்ல. காத்து வேற அதிகமாக அடிக்குது. அதான் திருவிட்டு ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. குயிக்கா இருந்தா கேட்ச் பிடிச்சிக்கலாம், மிஸ் பண்ணிக்க சொல்லலாம். கண்டிப்பா 2 எடுப்பாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பிரதீப். இந்த வரை இந்த ஸ்கோர்ல இந்த ஓவரில் எது பெருசாக போகல, நல்லா போட்டு சொன்னாங்க கோவிந்த். டைமிங் அடிச்சு ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு, யாருமே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் டாட் பால், கடைசி பந்த வெரிசனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கோவிந்த். இந்த ஓவரை நல்லா போட்டு சொல்லலாம், பெருசாக இது கொடுக்காம அவங்க டீமுக்கு நல்லா வச்சு போட்டிருக்காங்க. ஒரு விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 4, 1 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டா கோவிந்த் வந்து 4 ரனில் வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. பவர் பிளே நல்லா போட்டு தான் சொல்லலாம். ரோட்டாஸ் ஆஃப் சைடில் போயிருக்கு. ஒன்றுக்கான சிங்கிள் வாக் எடுப்பாங்க பார்ப்போம். இது ஓடல, டாட் பால். செகண்ட் ஒன் நல்லா திரும்பி டைமிங் கிடச்சிச்சு, பேட் ஆனால் சரியா படலை. லாங் ஆஃப்ல போயிருக்கு, அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்ல பிரவீன். டாட் பால், அருமையாக ஸ்லோயரில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் ஃபோர்த் ஒன் ஒயிட் பாலை ஃபைனல் ஆஃப் சைடில் போயிருக்கு. அங்கே ஒரு 4 வெயிட் பண்ணி கரெக்டாக ஆஃப் சைடில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரவீன். இந்த இன்னிங்ஸில் முதல் 4 பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் அதே பால் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. அங்கே ஒரு 4 பேக் டு பேக் தொடர்ந்து 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரவீன். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் ஸ்கோர் எதுவுமே இல்லை, இந்த ஓவர்லேயும் ஸ்கோர் எதுவும் இல்லாதப்ப இந்த 2 பால் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியா. லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. அங்கே ஒரு 4 கடைசி 3 பந்துக்கு 3 4 கொண்டு வந்திருக்காங்க பிரவீன். ஹாட்ரிக் 4 கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 17, 1 விக்கெட்டு. இந்த செகண்ட் பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிக்கான்னு சொல்லலாம் பிரவீன். 3 4 பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியா. தேர்ட் ஓவர் போட கோவிந்தி போயிருக்கு. 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 4 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் அருண் ஸ்ட்ரைக்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் பிரதீப் நல்லா திரும்பிச்சு, தேர்ட் மேல போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க. பிடிப்பான பார்ப்போம். குட் ஸ்டாப். கண்டிப்பாக என்ன பால் எடுக்கல, கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் போயிருக்கு. ஃபில்டர் யாருமே இல்லை, விரட்டி போயிருக்காங்க. ஃபில்டர் வச்சிருக்காங்க, அதுக்காண்டி கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. நோ சொல்லிட்டாங்க பிரவீன். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் லெக் பை 2 ஓடல, டாட் பால். ஸ்ட்ரைக்ல பிரவீன். ஸ்லோயர் பவுலர் கைக்கே போயிருக்கு, டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டேட் போட்டுருக்காங்க கோவிந்த். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்கோர் எதுவும் பெருசாக கொடுக்கல, நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் ஸ்லோயர் டாட் பால், அருமையான வெர்ஷனில் போட்டு சொல்லலாம். தொடர்ச்சியாக 3 பாலை பேட்ஸ்மேன் ஆட முடியாம டாட் பாலை பதிவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம் கோவிந்த்.
லாஸ்ட் ஒன் விக்கெட். கடைசி ஒரு பந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கோவிந்த். தொடர்ச்சியாக 3 பால் டேட் பண்ணி கடைசி ஒரு பாலை அருமையான ஸ்லோரில் போட்டு பிரவீனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 20, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட்டால் கோவிந்த் வந்து 3 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கோவிந்த் மட்டும் 2 ஓவர் போட்டு 7 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீம் காண்டி. ஃபோர்த் ஓவர் போட மைக்கேல் ஸ்ட்ரைக்கில் பிரதீப் அரௌண்ட் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கர் டெலிவரி ஆஃப் சைடில் போயிருக்கு. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் அதே திசையில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் பதிவு பண்ணியிருக்காங்க பிரதீப். தேர்ட் ஒன் ரிவர்ஸ்டா யாருமே பேஸில் போட்டு விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். ஃபோர்த் ஒன் அதே ரிவர்ஸ் பேட்டில் பட்டிருக்கு. அருமையாக கேட்ச் பிடிச்சாங்க. ஒரு ஆனந்த் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மைக்கேல் ஒரு பால் டட் பண்ணி அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். பிரதீப்போட விக்கெட்டை. குட் கேட்ச் ஆனந்த். நியூ பேட்ஸ்மேன் கோபி ஆஃப் சைடில் அம்பே நோ பால் கொடுத்துருக்காங்க. பாயிண்டில் போயிருக்கு. சிங்கிள். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. தொடர்ச்சியாக 3 வைடு போட்டிருக்காங்க மைக்கேல். ஃப்ரீ பால் ஃப்ரீ ஹிட் உண்டு. சரியான ஹைட்டில் போயிருக்கு. ஸ்கொயர் லெக்ல அம்பேர் என்னன்னு பார்த்துட்டு கொடுப்பாங்க. அங்கே ஒரு 4. லாஸ்ட் ஒன் விக்கெட். கடைசி ஒரு பந்தை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மைக்கேல் ஒரு 4 அடிக்கிற பேட்ஸ்மேன் பிரசனோட விக்கெட்னு சொல்லலாம். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 31, 4 விக்கெட்டு. 5th ஓவர் போட வீரமணி ஸ்ட்ரைக்கில் கோபி அரௌண்ட் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் லெக் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா ஈஸி டபுள். செகண்ட் ஒன் குட் ஷாட். சரியான ஹைட்டில் போயிருக்கு. மிடு திசையில் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கேட்ச் பிடிச்சி. குட் கேட்ச். லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து கம்பேக் கொடுத்தா சொல்லலாம். போன பால் ஒரு 2 அடிக்கிற பேட்ஸ்மேன் அந்த இடத்துல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வீரமணி. கோபியோட விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் பொல்லாடு. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க வீரமணி. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. ஆகே டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க வீரமணி ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம். 5th ஒன் இங்கே லாங்கானில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். குட் ஷாட். ரன் அவுட் சான்ஸ். கன்ஃபியூஸ்டாக சொல்லலாம். ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் இதுவரை இந்த ஓவரில் பெருசாக எதுவும் போகலை. நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் வீரமணி. ஸ்ட்ரைக்கில் பொல்லாட். புட்டாஸ் பால். அங்கே மிட் கேப்பில் போயிருக்கு. குயிக்காக இருந்தால் கண்டிப்பாக 2 எடுக்கலாம். ஈஸி டபுள். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 37, 5 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட கெவின் ஸ்ட்ரைக்கில் வெற்றி. ஓவர் 6 ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர் சரியாக படலை. யாக்கர் டெல்லி சொல்லலாம். லெக் சைடில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கால. குட் த்ரோ. கோவிந்த் ஒரு சிங்கிள் ஒரு ரன் அவுட். அருமையாக த்ரோ எடுக்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டாப் பேஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க ஆனந்த். 2 இதில் இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் இது வரையும் போயிருக்கு. தேர்ட் ஒன் மறு சின்ன அடிச்சுலாம் சொல்லலாம். ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. குயிக்காக இருந்தால் ரன் அவுட் பண்ணுங்க. தப்பான த்ரோ விட சொல்லலாம். 3ஆவது ரனுக்கு முயற்சி. ஒரு டபுள் ஒரு ரன் அவுட். 4th ஒன் நியூ பேட்ஸ்மேன் பிகே. குட் ஷாட். லாங் ஆஃப்ல போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இந்த ஓவரில் மட்டும் இதுவரை 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். K7 கெவின் நல்லா போட்டு கொடுத்தா சொல்லலாம். உங்கள் டீம் காண்டி பெருசாக கொடுக்காம இந்த ஓவரை நல்லா கம்பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம். இது வரையும் 9 விக்கெட் போயிருக்காங்க உப்ளேக்குடி. 5th ஒன் ஹாட்ரிக் விக்கெட் சான்ஸ் இருக்குது.
ஆஃப் சைடில் பேருக்கு குட் ஷாப் சிங்கிள். லாஸ்ட் ஒன் சைக்கிள் பூ பால். ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. எங்கள் ஃபில்டர் யாருமே இல்லை, பிடிக்கிற கஷ்டம் நினைக்கிறேன். விரட்டி வந்திருக்காங்க. குட் ஷாப். இந்த பாலை தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க. குட் ரன்னிங். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 44. 6 ஓவருக்கு 45 ஆடணும். டிஎம்ஆர் படத்துக்கு ஓப்பனிங் பர்சனா கோவிந்தன் வீரமணி. உப்பளையக்குடிக்கு ஓப்பனிங் பவுலரா பிரதீப். ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட பிரதீப் ஸ்ட்ரைக்கில் கோவிந்த், நான் ஸ்ட்ரைக்கில் வீரமணி. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லாங் ஆனில் பேருக்கு அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. கேப்பில் பேருக்கு சொல்லலாம். குட் ஷாப். ஈஸி டபுள். முதல் பந்து ஒரு டபுளில் கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம் கோவிந்த். செகண்ட் ஒன். டைமிங் அதுமாதிரி கிடச்சிக்கு மிஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம் கோவிந்த். ஒரு டாட் பால். ஒரு டபுளுக்கு அப்புறம் அடுத்த பால் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரதீப். தேர்ட் ஒன். குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. ஆஃப் சைடில் ஒரு விக்கெட் சான்ஸ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் வீரமணி. லோட்டாஸ் லாங் ஆனில் போயிருக்கு. குயிக்காக இருந்தால் ரன் அவுட் பண்ணிக்கலாம். தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. குட் பேக்கப். ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். இந்த மாதிரி இந்த ஓவரில் பெருசாக எதுவும் போகலை. நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் பிரதீப். ஸ்ட்ரைக்கில் கோவிந்த். தேர்ட் மேனில் பேருக்கு கேப்பில் விரட்டி போயிருக்காங்க. பிடிப்பாங்க பார்ப்போம். இந்த பால் எடுக்கல. குட் ஷாப். ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன். போட்டு கடைசி ஒரு பந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிரதீப். அருமையான வேலை சொல்லலாம். கோவிந்தோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 6, ஒரு விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரதீப் வந்து 6 ரனில் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க டீம் கண்டி பெருசாக இது கொடுக்காம நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். செகண்ட் பவர் பிளே போட பிரசன்னா. நான் ஸ்ட்ரைக்கில் வந்து நியூ பேட்ஸ்மேன் மைக்கிள். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் வீரமணி. ஃபுல் டாஸ் பால். கீப்பர் காலில் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஒயிட் பிளஸ் ஒரு ரன். சாரி லெக் பை தான். ஒரு ரன். செகண்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் மைக்கிள். ஃபுல் டாஸ் பால். சாரியான ஹைட்ல போயிருக்கு. லாங் ஆஃப்ல 6க்காக வாய்ப்பை பார்ப்போம். அங்கே ஒரு 6. இந்த டோர்னமெண்ட்ல முதல் 6 பதிவு பண்ணுறாங்க. மைக்கிள் பேட்லேருந்து வந்திருக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் ஒன். பெரிய சட்டுக்கு முயற்சி. குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. லெக் சைடில் 6க்கான வாய்ப்பை பார்ப்போம். லைன்லேருந்து அருமையாக கேட்ச் கம்பேக் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். பிரசன்னா ஒரு 6 விக்கெட் பேட்ஸ்மேனாக இந்த நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மைக்கிளோட விக்கெட்டை அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. பொல்லாடு. நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த். டாட் பால். அருமையான வயசில் போட்டு ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரசன்னா. ஃபிஃப்த் ஒன். ரிபேஷ் ஷாய் பேட்டில் மாட்டி இருக்குது. அங்க ஒரு 4. ஒரு பால் டாட் பண்ண அடுத்த பாலை ரிவர்ஸ்ல ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க ஆனந்த். லாஸ்ட் ஒன். விக்கெட். கடைசி ஒரு பந்தையும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிரசன்னா. இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நல்லா கம்பேக்கிங் ஓவர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்பேர் பண்ணப்ப 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 17. 3 விக்கெட்டு. போன பால் ஒய்டு. குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. ஒரு 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். குட் கேட்ச். லைன்ல இருந்து அருமையா லாங் ஆஃப்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். வீரமணியோட விக்கெட்டை பிரதீப். நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் தமிழ். எக்ஸல்ல பேருக்கு லாங்கான பேருக்கு அருமையாக ஃபில் பண்ணிக்காங்க நினைக்கிறேன். விட்டுருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே சிங்கிள் டபுளாக மாறுது.
ஈஸி டபுள். தேர்ட் ஒன். பெரிய சட்டுக்கு முயற்சி குயிக்கா போட்டு டாட் பாலா பதிவு பண்றாங்க பிரதீப். ஒரு டபுளுக்கு அப்புறம் ஃபோர்த் ஒன். லாங்கன்ல பேருக்கு சிங்கிள் டபுளா மாற்றுவாங்க பார்ப்போம். குயிக்காக வந்திருக்காங்க. சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்ல கெவின். நல்லா திரும்பிச்சு. தேர்டு மேல பேருக்கு குயிக்காக இருந்தால் ரன் அவுட் பண்ண சான்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல தமிழ். இந்த வரை இந்த ஓவரில் எதுவும் பெருசாக போகலை. டாட் பால். கடைசி ஒரு வந்த டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரதீப். இந்த ஓவர் நல்லா போட்டு தான் சொல்லலாம் டீம் காண்டி. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 22, 4 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட்ட பிரதீப் வந்து 5 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க டீம் காண்டி. ஃபோர்த் ஓவர் போட்ட பிகே ஸ்ட்ரைக்கில் கெவின். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் டாய் அருமையான வேஸில் போட்டு முதல் பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிகே. விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்டில் பட்டது எனக்கே தெரியல. விக்கெட். முதல் பந்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம் பிகே. நியூ பேட்ஸ்மேன் அஜய். போன பால் ஓய்டு. பேட்டில் டிப்பாக இருக்கு. மிஸ் பண்ணியிருக்காங்க பிரதீப். பிடிக்க வேண்டிய கேட்ச் தான். டேரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க. விக்கெட் அப்படிலாம் பார்ப்போம். டிசிஷன் பார்த்து என்ன கொடுப்பாங்க. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன். ஒயிட் பால் நினைக்கிறேன். ஸ்டெம்ப் லைனில் வந்திருக்கு. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்ல தமிழ். லெக் சைடில் பேருக்கு வெரைட்டி வந்திருக்காங்க. பொலாடு கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. மிஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம் பிரதீப். ஈஸி டபுள். ஃபிஃப்த் ஒன். டாப் ஏஜ் ஆயிருக்கு. விக்கெட் சான்ஸ். குட் கேட்ச். அருமை யோசித்து தமிழோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம் பிகே. லாஸ்ட் ஒன். டாட் பால். கடைசி ஒரு பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிகே. இந்த ஓவர் நல்லா போட்டுக்க சொல்லலாம். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 26, 6 விக்கெட்டு. இந்த 12க்கு 19 ஆடணும். ஃபிஃப்த் ஓவர் போட கோபி ஸ்ட்ரைக்கில் அஜய். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். அதில் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டரும் மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க நினைக்கிறேன். சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். 11க்கு 18. யாக்கர் டெலிவரி. டாட் பால். ஒரு சிங்கிள் அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கோபி. தேர்ட் ஒன். டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் அட்டெண்ட் போட்டிருக்காங்க கோபி. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். விக்கெட். அருமையாக போட்டுக்கலாம் சொல்லலாம். விக்கெட். கோபி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அஜயோட விக்கெட்டை. லாஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் லியோ. பேட்டர் டிப்பா இருக்கு. விக்கெட். அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க சொல்லலாம் பிரதீப். கடைசி 2 பந்துக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கோபி. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 28, 8 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவரோட ராம் 6க்கு 17 ஆடணும். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டரும் மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க பார்த்தா. நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிங்கிள் மட்டும். 5க்கு 16. செகண்ட் ஒன். லாங் ஆஃப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. டபுள். 4க்கு 15. ஆஃப் சைடில் போயிருக்கு. அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா டபுள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லிப்லேயே போயிருக்கு. சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். ஃபுல் டாஸ் பால். அங்கே மிடில் சைடு போயிருக்கு. குட் கேட்ச். போலார்டு.
போன பால் வைடு. லாஸ்ட் ஒன். டாட் பால். கடைசியில் வந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாராம் வின் பை உப்புளியக்குடி. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே ஃபஸ்ட்டு வந்து பிரதீப் தான் சொல்லணும். ஏன்னா பவுலிங்கை வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம்.